எல்லோருக்கும் வணக்கம். ஃபேமிலி ஷி வீலாக் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீலாக் கைஸ். பொங்கல் வீலாக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 3 நாளில் பொங்கல் வரப்போகுது. பொங்கலுக்காக ஒரு 4 நாட்கள் விடுமுறை இருக்குது. அந்த விடுமுறை நாட்களில் சென்னையில் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் முதல்ல வந்திருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சி, சென்னை புக் ஃபேர். ஓகே, இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து இன்னும் 2 இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அது என்னெல்லாம் சொல்லி தொடர்ந்து இந்த வீலாகில் பாருங்கள். இந்த 3 இடங்களுக்கு நீங்கள் ஒரே நாளில் சென்னையில் விசிட் பண்ணி பொங்கல் ஹாலிடேஸை சூப்பராக கொண்டாடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீலாக் கைஸ். ஸோ இங்கே புத்தக கண்காட்சிக்கு முன்னாடி மாநில அளவிலான மாபெரும் கண்காட்சின்னு போட்டிருக்கு. இது மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பண்ண பொருட்கள் இங்கே கண்காட்சியாகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கே நுழைஞ்சிட்டு நம்ம அப்படியே புத்தக கண்காட்சிக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ. இங்கே என்ட்ரி ஃப்ரீ தாங்க. காலேஜ் பேக். ஓகே, காலேஜ் பசங்க எல்லாம் யூஸ் பண்றதுக்கு. என்ன விலை வருது இதெல்லாம்? இது 250 வருது. 250. ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கா? இது இருக்கு ஹேண்ட் பேக். இது 250. 250. இது 250. எங்க கிட்ட 100 ரூபீஸ்ல இருந்து இருக்கு. இங்க இருக்க கைவினை பொருட்கள்லாம் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. தூத்துக்குடி கருப்பட்டி, பனங்கற்கண்டு, சுக்கு மிளகு போட்டது, நல்லெண்ணெய் கருப்பட்டி போட்டது. ஓ, கருப்பட்டி போட்ட நல்லெண்ணெய், நாட்டு பசு நெய், தேன், ஈரோடு வீட் பிஸ்கெட்ஸ், ஆர்கானிக் ஹெல்த் மிக்ஸ். ஹெல்த் மிக்ஸ். ஓகே, நைஸ். இது என்னது? சிறுதானிய லட்டு. ஓ, சிறுதானிய லட்டு. சிறுதானிய லட்டு கைஸ். ராகி லட்டு இருக்கு. இது ஓ, நீம் சோப்பா? ஹெர்பல் சோப். ஹெர்பல் சோப் சார். ஹேர் ஆயில். ஓ, ஹேர் ஆயில். சூப்பர். ஸோ கைஸ், ஃபைனலாக 48வது சென்னை புக் ஃபேருக்கு நம்ம வந்துட்டோம். செம பிரம்மாண்டமாக இருக்குங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இது 12ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த புக் ஃபேர் இருக்குது. அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நுழைவதற்கு முன்பாக இங்கே பாருங்கள், பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குது. கண்ணா பின்னான்னு சாப்பாடு ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ டிக்கெட் கட்டணம் 10 ரூபா. சரிங்க, டிக்கெட் வாங்கிட்டோம். முத்தமிழறிஞர் கலைஞர் பாதையில் உள்ளுக்கு போகிறோம். வாசக பெருமக்களுக்கு ஒரு நற்செய்தி. ரூபாய் 1000 மதிப்புக்கு மேல் புத்தகம் வாங்கும் வாசக நண்பர்கள் எம்ஜிஎம் டிசவர்ல்ட் அரங்கத்துக்கு சென்று ரூபாய் 825 மதிப்பிலான எம்ஜிஎம் டிசவர்ல்ட் குழந்தைகளுக்கான இலவச நிகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுமாறு. எல்லா அரசியல் தலைவர்கள், அவர்களை குறித்த புத்தகங்கள், எண்ணற்ற புத்தகங்கள், திருக்குறள், பெரியார் கணினி. ஓகே, பேராசிரியர் மா நன்னன். குமரன் பதிப்பகம்.
எல்லா பதிப்பகங்களும் இங்கே வந்து தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். இதை வந்து நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கே வந்து ஒரு 3 மணி நேரம் ஆகும். புத்தக பிரியர்கள் வந்து இங்கே வந்து ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ புத்தகங்கள் இருக்கு. கண்ணதாசன் பதிப்பகம் உள்ள போகலாம். கழிவு விலையில் கொடுக்கப்படுகிறது. எண்ணற்ற புத்தகங்கள் மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. ஆனால் இதோடைய கடைசி நாள் வந்து பாருங்க, அருமை. இவர் இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு இப்போதான் தெரியும். அமேசிங் கைஸ். ஓகே, காலக்கெடு இருக்கு. 12ஆம் தேதி வந்து புத்தக கண்காட்சி நிறைவுக்கு வருது. அதுக்குள்ள நீங்க வந்துடணும். கண்ணதாசனின் கவிதைகள் ஃபுல்லா எல்லா பதிப்பும் இங்க இருக்கு. கவிஞர் வாலியின் பதிப்பகம். ஏஷியன் புக் சென்டர். ஆரோக்கியா புக்ஸ். இங்க ஒரு ஆஃபர் இருக்கு. எந்த புத்தகத்தை எடுத்தாலும் 99 ரூபாய். பாருங்க, 599. நீங்க எடுத்தீங்கன்னா 99 ரூபாய் தான். வெஜிடேரியன் குக் புக்கு இங்க பாருங்க. கேக் பேக்கிங் இட் இஸ் ஃபார் 99 கைஸ். எல்லாம் கிளம்பி வந்துருங்க. நிறைய டாபிக்ஸ் இருக்கு. பியூட்டி, மோட்டார் சைக்கிள்ஸ், அதோடைய எவல்யூஷன். சூப்பர் புக்கு. ஜஸ்ட் 99 கைஸ். இங்கே உள்ளுக்கே ஒரு ஏடிஎம்மும் இருக்குது. ஸோ தான் நான் பணம் எடுத்தேன். ஸோ பணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். இங்கே வந்தாலும் ஏடிஎம்மில் நீங்கள் பணம் எடுத்துக்கலாம். சிட்டி யூனியன் பேங்க் ஏடிஎம். அமேசிங் புக்ஸ். நான் ரொம்ப விரைவாக போயிட்டுருக்கேன். இதே வந்து ஸ்டால் நம்பர் 430. மொத்தம் எத்தனை ஸ்டாலு? 500க்கு மேலே இருக்குல்ல? 500க்கு மேலே ஸ்டால் இருக்குது. ஸ்டால் நம்பர் 430. ஓகே, அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குங்க. பா, எல்லா நாவல்ஸும் இருக்கு கைஸ். பியூட்டிஃபுல். பாருங்க, பாரடைஸ் மாதிரி இருக்கு. புத்தக பிரியர்களுக்கு இது வந்து சொர்க்கம். யூ கேன் என்ஜாய் இட் கைஸ். கண்டிப்பாக வந்துருங்க. யூ வில் என்ஜாய் இட். நான் கடைசி வரிசைக்கு வந்துட்டேன். கடைசி ஸ்டால் வந்து ஸ்டால் நம்பர் 653. அத்தனை ஸ்டால்ஸ் இருக்கு. வா, நான் உள்ள மட்டும் இது வரைக்கும் 2.5 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். உள்ளுக்கு மாத்திரம் 2.5 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கேன். நான் வந்து எல்லா புக் ஸ்டாலுக்கு உள்ளுக்கும் போகலை.
எல்லாத்து உள்ளுக்கும் போனேன்னா கண்டிப்பாக ஒரு 4 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கலாம் கைஸ். இங்கே நீங்கள் உள்ளுக்கு வந்தீங்கன்னா. ஓ மை காட், அமேசிங். இங்கே பாருங்க, விஸ்டம் குளோபல் சர்வீஸ். செம்ம புத்தகங்கள் இருக்கு பாருங்க இங்க. அப்பா சாமி, நான் உள்ளுக்கு மாத்திரமே 3 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். நான் எல்லா ஸ்டால்ஸ்க்கும் போகலை. நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா யூ வில் கவர் அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் புக்ஸ் கைஸ். 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் புக் ஸ்டால் அலோன். அவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்டேட் புக் எக்ஸிபிஷன் இது. கண்டிப்பாக நீங்கள் வரணும். யூ கேனாட் மிஸ் இட் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் வரணும். இட்ஸ் அமேசிங். வந்து நீங்கள் வந்து ஒரு half a day வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். மினிமம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அரௌண்ட் 2 to 3 hours ஹியர் கைஸ். நல்ல ஃபுட் கோர்ட் இருக்குது. நல்ல புத்தகங்கள் வாங்கிட்டு நல்ல ஒரு மீல் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி நேராக இப்போ செம்மொழி பூங்கா போகிறோம். செம்மொழி பூங்காவில் வந்து மலர் கண்காட்சி நடக்குது. அங்கேயும் வந்து எத்தனையோ லட்ச வெரைட்டிஸ் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதை போய் பார்க்க போகிறோம். கம் கைஸ், லெட்ஸ் கோ டு செம்மொழி பூங்கா. செம்மொழி பூங்காவுக்கு வந்துட்டோம் மக்களே. வேறு அந்த செம்மொழி பூங்கா இங்கே தான் வந்து மலர் கண்காட்சி, ஃப்ளவர் ஷோ நடக்குது. நம்ம உள்ளுக்கு போகலாம் வாங்க. லெட்ஸ் கோ அண்ட் என்ஜாய் கைஸ். செம்மொழி பூங்கா பியூட்டிஃபுல் கைஸ். மலர்களால் செய்யப்பட்ட வரவேற்பு பலகை, ஃப்ளவர் ஷோன்னு இருக்கு பாருங்க. சூப்பர்பா, வாவ், செம்ம அழகு. லெட்ஸ் கோ இன். அப்படியே ஹார்ட் இன் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்க. வாவ், பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வந்து நான் மணிக்கணக்கில் நான் வந்து உட்காந்துருவேன். வா, செம்ம அழகு, செம்ம அழகு, செம்ம அழகு கைஸ். அப்படியே படுக்கை படுக்கையாக வந்து மலர்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே சாப்லிங்ஸ் தான் பாருங்க. தனித்தனியாக வாங்கிக்கலாம். 20ஆம் தேதிக்கு மேலே விற்பனைக்கு வருகிறது. வெறும் மலர்களால் செய்யப்பட்ட ஒரு கடிகாரம். செம பியூட்டிஃபுல். மலர் படுக்கைகள், அழகு அழகு. பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் கைஸ். ஆஹா, பியூட்டிஃபுல். படகு வடிவத்தில் அழகான ஒரு சிற்பம்னு சொல்லலாம். மலர் சிற்பம், மலர் சிற்பம். கைஸ், ஐ எம் இன் மை ஹாப்பி பிளேஸ். செம்மையா இருக்கு பாருங்க, எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. மக்களே, இது வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு நிகரான ஒரு ஃப்ளவர் ஷோ கைஸ். இங்க பாருங்க, டீ கப். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு.
இங்கே அப்படியே ஸ்வான் டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க, 2 ஸ்வான் வாத்து மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் இன்னொன்று இருக்கு. இதை கவனிங்க மக்களே, கார் டிசைன் செம்ம அழகா பண்ணியிருக்காங்க. அப்பா பியூட்டிஃபுல் கைஸ். ஒரு அசத்துற ட்ரெயின் டிசைன் கைஸ். செம்மங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் செம்மொழி பூங்காக்கு, இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. வாட் அ பியூட்டிஃபுல் திங். இங்கே வந்து உட்லேண்ட்ஸ் டிரைவ்னு இருக்கும், உட்லேண்ட்ஸ் டிரைவ்னு ஹோட்டல் இருக்கும். அது வந்து இப்போ செம்மொழி பூங்கா மாறிடுச்சு. பட் செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, பியூட்டிஃபுல் பாண்டு, ஃபுல்லாக வாத்து, ஸ்வான் வாத்து இருக்கு. அந்த பக்கம் இருக்கு, போய் பார்க்கலாம். சூப்பராக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கா வாத்து எல்லாம், ஜாலியாக ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. இந்த அழகை பாருங்க கைஸ், அப்படியே ஒரு பீகாக் வடிவத்தில் மலர்கள். அப்பா, அந்த தோகை மேல அந்த ரக்கைக்கு ஒரு வண்ணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தோகையை பாருங்க கைஸ், அழகுடா. பா, பிரம்மாண்டம். அப்படியே இந்தியா ஷேப்ல பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆமை மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. மேல வந்து அதோடைய ஓடு, அது அப்படியே அழகா செக்மெண்ட் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு. ரியலி பியூட்டிஃபுல் கைஸ். யானை மாதிரி டிசைனிங்க, அழகு. பா, செம்மங்க. அது இங்க பாருங்க, ஒரு பெரிய யானை, தாய், அந்த பக்கம் குட்டி, இங்க குட்டி. பியூட்டிஃபுல். I had a superb time guys. செம்மையாக இருந்துச்சு. பா, பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளவர் ஷோ. இந்த செம்மொழி பூங்காக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டினரி பார்க் இருக்குது, கலைஞர் சென்டினரி பார்க். அங்கே வந்து நிறைய ரைட்ஸு எல்லாமே இருக்குது. முக்கியமாக வந்து இரவில் வந்து அங்கே வந்து சவுண்ட் அண்ட் லைட் ஃபவுண்டன் ஷோ இருக்குது. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் ஏம் பண்ணி வரலாம். காலையிலேருந்து நேராக நீங்கள் வந்து புத்தக கண்காட்சி போயிட்டு, அங்கேருந்து நேராக இங்கே மலர் கண்காட்சிக்கு வந்துட்டு, இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற சென்டினரி பார்க் போயிட்டீங்கன்னா ரைட்ஸு எல்லா ஃபன்னையும் நீங்கள் முடிச்சுட்டு கடைசியில் வந்து நீங்கள் அந்த ஃபவுண்டன் ஷோவையும் பார்த்துட்டு ஒரு நாளை ஃபுல்லாக சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ டு த சென்டினரி பார்க் கைஸ். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. பியூட்டிஃபுல். எல்லாமே ஆன்லைனில் தான் புக்கிங். இங்கேயே கியூஆர் கோடு இருக்குது, அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு 100 rupees நுழைவு கட்டணம் இதற்கு காட்டிட்டா உள்ளுக்கு வந்துடலாம். ஃபேமிலிஸை வந்து நினைவில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கைஸ், செம்ம வெல் மெயின்டைன்டாக இருக்குது, பியூட்டிஃபுல்லி வெல் மெயின்டைன்டு. இங்கே தண்ணி வரணும், அது இப்போ இல்லை. பட் ஜஸ்ட் பை த ஆம்பியன்ஸ், கிளென்லினஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A++ கேட்டகரியில் இருக்குது. ஆஹா, ட்ரீ ஹவுஸ், மர வீடு, அழகாக இருக்கே, மரக்குடில்.
இது வந்து 12 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அழகாக படிப்போகுது. சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து மேலே போய் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பியூட்டிஃபுல் பிளேஸ். இது தெரியுதா, அப்படியே ஜிப்லைன் சல்லுன்னு ஜிப்லைன் நினைக்கிறேன், என்னென்ன சரியாக பார்த்து சொல்கிறேன். பட் அப்படியே பூங்கா சுற்றி போகுது. இது கரெக்ட் தான் கைஸ், ஜிப்லைன் தான் நான் சொன்ன மாதிரி. இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். வாட்டர் கேஸ்கேட், கசீபோ, ஜிப்லைன் இப்போ பார்த்தோம். இசை நீரூற்று, அதான் மியூசிக்கல் ஃபவுண்டன். இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு மிஸ்ட் வாக் இருக்குது. அது வழியாக போக போகிறோம். கோயிங் த்ரூ த மிஸ்ட் கைஸ். Ready? Amazing. செம்மையா இருந்துச்சுங்க. மிஸ்ட் வாக் சூப்பராக இருந்துச்சு. பியூட்டிஃபுல். சூப்பர் பிளேஸ் கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வாங்க. இங்கே சிறுவருக்கான பூங்கா, ரைட்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே பெய்ட் ரைட் தான் கைஸ். ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு பேமெண்ட் இருக்குது. அப்படியே பே பண்ணி யூ கேன் யூஸ் த ரைட்ஸ். பே பண்ணுறது எல்லாமே கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான். உள்ளுக்கு பண பரிவர்த்தனைன்னு எதுவுமே இல்லை. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட். இங்கேயும் பாருங்கள். இந்த பிரம்மாண்டமான ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது பாருங்கள். நுழைவு கட்டணம் வந்து 50 ரூபாய். செம்ம அழகாக இருக்குது. பா, இவ்வளோ பெருசு. உள்ளுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸு. 3 அடுக்கு, 3 மாடி. அழகாக இருக்குது. வா, அமேசிங் கைஸ், செம்ம அழகு. இங்கே வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியிருக்கணும். 6 o'clock சர்வர் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு மேலே நீங்கள் வாங்க முடியாது. ஸோ இங்கே வந்து அந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது. 3வது இங்கே வந்து நீங்கள் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டனும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக டிக்கெட் புக் பண்ணி போய் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ செம பிளேஸ் கைஸ், டோன்ட் மிஸ் இட். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்கள் இந்த 3 இடத்துக்கு வந்துடுங்க. ஓகே, 12ஆம் தேதிக்குள்ளே புக் ஃபேர் போயிடணும். புக் ஃபேர் காலையில் போயிட்டு மத்தியானம் ஒரு 12:30 மணி போல் செம்மொழி பூங்கா வந்துட்டு ஒரு 3 மணி போல் இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஃபுல்லாக எல்லாத்தையும் பே பண்ணி என்ஜாய் பண்ணிடுங்க. ஜிப்லைனு எல்லாத்தையும் பே பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு பொங்கலை வந்து சூப்பராக 1 day செலிப்ரேட் பண்ணிடுங்க கைஸ். யூ வில் லவ் இட். ஓகே, ஸோ பொங்கல் வீலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து பொங்கல் வீலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீலாக். தொடர்ந்து அடுத்த பொங்கல் வீலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சாம் லிஷி. நன்றி, பாய்.